Welcome back to 3-Minute English from Kaizen. I'm Malar. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா different ways to say I am hungry. எனக்கு பசிக்குது அப்படின்றத இங்கிலீஷ்ல வேற எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு நம்ம லெசன்ல I am hungry அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பசிக்குது அப்படின்றதுக்கு I am hungry, I feel hungry அப்படின்னு சொல்லுவோம். இது வேற எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். I am terribly hungry அப்படின்னா எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு you can add terribly அல்லது I am freaking hungry அப்படின்னு சொல்லலாம். I am freaking hungry அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப பசிக்குதுன்னா எனக்கு அப்படியே வயிறு கடமுடான எனக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ சத்தம்லாம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு my stomach is growling அப்படின்னு சொல்லலாம். my stomach is growling அப்படின்னு சொல்லலாம். ஸ்டொமக்கு பதிலாக நம்ம வந்து வேறு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா tummy அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். my tummy is talking to me அப்படின்னு சொல்லலாம். my tummy is talking to me அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் பட்னியாக இருக்கிறேன் எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்றத ஐ ஆம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஐ ஆம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடலை அப்படின்றத சொல்லும்போது ஐ ஹாவ் பீன் ஸ்டார்விங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் ஸ்டார்விங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐ ஆம் ஹங்க்ரி அஸ் அ உல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஹங்க்ரி அஸ் அ உல்ஃப். இப்போ எனக்கு கையில் எது கிடைச்சாலும் நான் சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஹங்க்ரி ஆஸ் அ வுல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃபீலிங் பெக்கிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃபீலிங் பெக்கிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃபெமிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ஃபெமிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெமிஷ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம மற்றவங்கள பட்னி போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். The drunkard famished his family அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த drunkard வந்து அவனுடைய ஃபேமிலியை வந்து குடும்பத்தை கவனிக்காமல் பட்னி போட்டான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்கே ஐ ஆம் ஃபெமிஷ்ட் அப்படின்னா நான் பட்னியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ ஆம் ஃபெமிஷ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, that's it with the lesson today. இன்னைக்கு வந்து பசிக்குது ஐ ஆம் ஹங்க்ரி தவிர்த்து வேறு என்ன மாதிரியான சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதே மாதிரி ஐ எம் கிரேவிங் கூட யூஸ் பண்ணுவோம். கிரேவிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு எனக்கு இன்றைக்கி பீட்சா சாப்பிடணும் போல் இருக்குது, பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் இது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஆம் கிரேவிங் ஃபார் பீட்சா அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கிரேவிங் ஃபார் ஹாட் சமோசாஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, that's it with the lesson today. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.